ஒன்று அவரே சொல்லியிருக்காரு. அதை உடனே படிச்சுட்டேன். அடுத்து காமரூப கதைகள், அது நம்ம கேரக்டராகவே கொஞ்சம் இருந்ததுனால அதுவும் படிச்சாச்சு கொஞ்சம். அது ஆனா இதை ரொம்ப லேட்டா தான் படித்தேன் இந்த நாவலை. ஆனா அவரோட எந்த நாவலையும் படிச்சு இல்ல, மொத்தமா நம்ம படிச்ச நாவல்ல இப்படி ஒரு அதிவேகத்துல எந்த நாவலையும் நான் படிச்சதில்லை. அது கிட்டத்தட்ட நான் ஒரு 4.5 மணி நேரத்துல படிச்சிருந்திருக்கேன். திடீர்னு பார்க்கும்போது 172வது பக்கம் ஆயிருக்கும். அது என்னடா இந்த லைட்னிங் ஸ்பீடுன்னு வாங்கலாம், அந்த மாதிரி அந்த ஃப்ளோ. அது அவரோட மொழி நடையோட வசீகரம் தான். சரளம்ன்றது வெறும் சரளம் மட்டும், அதுல காட்சி விரியணும் எழுத்துல, அப்படியே விசுவலைசேஷன் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு, அது தடையே இல்லை. அப்படி ஒரு இது படிக்கும்போது அப்படி ஒன்று தெரிஞ்சு ரொம்ப சரசரன்னு போகுது அப்படியே. அது இந்த நாவல்லே வரும் ஒரு இதுல குறிப்பிடுறாங்க, இது நாவலா அல்லது பல கட்டுரைகளின் தொகுப்பா அல்லது டைரி குறிப்பா அப்படின்னு நாவல்லே கேட்டிருக்கேன். நமக்கும் படிக்கும்போது திடீர்னு அந்த சந்தேகம் வருது. ஆனா இந்த தனித்துவம் தான், அந்த யூனிக்னஸ் தான் இதுக்கு ஒரு புத்தம் புது அனுபவத்தை நமக்கு தருது இந்த நாவல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா இது எந்த வரையறைகளுக்குள்ளும் அடங்காத வடிவமா இருக்கு, புதுசா டோட்டலா எனக்கு புதுசா இருக்குது. என்னென்னமோ மாதிரி ஒரு கலைந்து கிடைக்கும் நாட்குறிப்புகளை போன்ற ஒழுங்கற்ற சிதறலான அத்தியாயங்கள் ஃபுல்லாது. திடீர்னு இந்த இதுல குறிப்பு அப்படியே போய் படிச்சிடுறேன். ஆனா எந்த சோர்வும் அலுப்பும் தட்டலை எப்பயுமே, அது ஒண்ணு. இதை முதல்ல சொல்லிட்டாங்க, அந்த ஆட்டோ ஃபிக்ஷன் அந்த சுதந்திரத்தினால இது எல்லாவற்றையும் அனுபவிக்கிற, பார்க்கிற, படிக்கிற எல்லாத்தையும் தொகுத்து தர்றது. பல செய்தி ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சதா இருக்கு, அதை சொல்லியிருக்காரு எதனாலன்னு. ஆனா அதை கொஞ்சம் மாத்தி இருக்கலாமோன்னு நினைக்கிறேன். அதை ரிப்பீட் திருப்பி வருது அப்படின்ற மாதிரி ஒரு தெரியுது. ஏற்கனவே வேறு வேறு இடங்களில் சொல்லப்பட்டவை, அது கொஞ்சம் அயற்சி இருக்கு, அது மற்றபடி அதுல ஒண்ணும் இல்லை. அப்புறம் இதுல இந்த சிவாவோட பாத்திர அமைப்பு நாவல்ல ஒரு முக்கியமான அம்சமா எனக்கு தெரியுது. அத அந்த எண்ணியல்ல அவன் கொள்ற நாட்டம், ஜோதிட கூட்டம், அந்த புடவை அணிந்து கொள்ளும், இதெல்லாம் கடைசியில் அவனோட புதிர்த்தன்மையை அவிழ்க்கிறது, இதெல்லாமே ஒரு புது அனுபவத்தை நமக்கு கொடுக்குது. அஞ்சலி உதயாவோட இது ஒரு பித்தேரிய காதல் அது அற்புதமா பதிவாயிருக்காது. அந்த மேட்னஸ் லவ்வோடது ஒரு 17 வயது பையன் எழுதுன மாதிரியே இருக்கு. அவனோட ஃபீல் அப்படியே அது பதிவாயிருக்கு அந்த இதுல. ஆனா அந்த பால்யகால கொடுமையெல்லாம் ஒரு தீவிரத்தன்மையா இல்லாத மாதிரி எனக்கு தெரியுது. அது அதிஷா மற்ற சிலர் கூட குறிப்பிட்ட மாதிரி. ஏன்னா நம்ம 0 டிகிரியில அங்கே வர்ற நாயோ அதோட அது அப்படி ஒப்பிடும்போது பேரெல்லாம் அந்த அளவுக்கு தாக்கம் நமக்கு அதுல வரல. வராததுக்கு அப்புறம் அந்த நமக்கு கொஞ்சமா என்னடா அவ்வளவா இல்லையன்றும் போது ஒரு பிரமாதமான ஒரு கேரக்டர் இந்த கொக்கரக்கோ இருக்கிறதையும் டைல்யூட் இன்னும் அதை பயங்கரமா பண்ணி ஏன் அப்படின்னு இதா இருக்கு. இதுலயே அதிகமா அற்புதமான பாத்திர படைப்பு இந்த நாவல்ல பல புதுமைகள்ல இருக்கு. அதுல இந்த கொக்கரக்கோ பாத்திர படைப்பு பயங்கர. நான் ஆரம்பத்துல அது படிக்கும்போது ரொம்ப தேவையற்ற ஒரு தலையீடா இருக்கு, ஒரு மாதிரி ரொம்ப எரிச்சல்லா வருது, என்னடா ரொம்ப அதிக பிரசங்கித்தனமா அப்படின்னு தான் நினைச்சேன். ஏன்னா ஆசிரியர் குரல் மாதிரி சிலது வரும். சுஜாதா கூட சிலது பண்ணியிருப்பாரு சில கதைகள்ல எல்லாம். இந்த உதாரணமா அது பிளைட்டை பத்தி உள்ள அந்த காக்பிட்டோட இதை பத்தி எல்லாம் விவரிச்சுட்டே வருவார். என்னென்ன இருக்கும், த்ராட்டில், மானிட்டர், அப்படி அப்படின்னு நிறைய ஒரு அந்த பேரா ஃபுல்லா இருக்கும். திடீர்னு ஒரு பிராக்கெட்ல இன்னும் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என நினைக்கிறேன் அப்படின்னு வரும். அது அந்த இடத்துல ஒரு டெக்னிக்கான உத்தி தான் அது ஃபுல்லா. அப்புறம் ஒரு அத்தியாயத்துக்கு அவர் தொடர் எழுதும் போதெல்லாம் ரகுநாதன் படார் என்று கதவை சாத்தும் 8வது அத்தியாயம் அப்படின்னு இருக்கும். அது இருக்கு. அதுல சங்கீதா ஓ என்று கதறப்போகும் 9வது அத்தியாயம் அப்படி போட்டுப்பார். அது மாதிரி ஒண்ணுதான் இது. ஒரு டெக்னிக்கலான ஒரு புது உத்தி தான் கொண்டு வந்திருக்காங்களா. ஆனா அது தலைகீழ அது நாவலுக்கு ஒரு கலரை, புது வண்ணத்தை ஏற்படுத்துறது அந்த கொக்கரோ பாத்திரம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது எப்படின்னா அது இப்போ உதாரணமா அஞ்சலி பூரி எல்லாம் சுடுற கொடுமையை பத்தி பேசும்போது நமக்கு தெரியுது, பூரி சுட வீட்டுல சுடுறதெல்லாம் ஒரு கொடுமையா அப்படின்னு நினைக்கும் போது அது நம்ம எண்ண ஓட்டத்தை தடார்னு குறுக்கீட்டுல இதெல்லாம் ஒண்ணா அப்படின்னு. இதுல என்ன சிறப்புனா
ஒரு டோட்டலா ஒரு ஆசிரியர் எழுதுறத மொத்தமா டிஸ்மிஸ் செய்யற ஒரு இத கொக்கரொக்க பாத்திரம் அதுல செய்யுது. அதையே வந்து நாவலுக்குள்ளேயும் ஒண்ணு சேர்க்கிறார். ஒரு ஆசிரியரோட இதை மொத்தமா நிராகரிக்கிற ஒரு இத உள்ள வந்து சேர்க்கிறதுன்றது அதுக்கு ஒரு தனி துணிச்சல் வேணும். அது சாருதான் முடியும். கடைசி அத்தியாயம் பார்த்தா அவரோட அந்த உதயாவுக்கு கொக்கரொக்க எழுதுற கடிதம், அப்புறம் அதுக்கு கடைசியில வந்து அவர் சொல்ற அந்த முடிவு, நாவலோட முடிவு கொக்கரோட இதோட முடியுது. அதுக்கு பின்னாடி எதுவுமே அவர் வைக்கல. அந்த மாதிரி ஒரு பல புதுமைகளை கொண்டதா அது இருக்கு. இப்ப நிறைய குறிப்பு வந்திருக்கு. ஆனா ஒரு கட்டுரையா எழுதுறதுனா ஒரு சரியா இது பண்ண முடியல. ஆனா ஒரு இந்த கடைசியா சொல்லுங்கன்னா இது ஏற்புக்கும் மறுப்புக்கும் இடையிலான ஒரு பகடையாட்டம்னு சொல்லலாம் இந்த நாவலை. அந்த வழியில் ஒரு வடிவம் புதுமையும் ஒரு புதிய அனுபவத்தையும் சொல்ற ஒரு அற்புதமான நாவலா நான் இதை கருதுறேன். நன்றி, வணக்கம். சர்வதேச விமர்சன கூட்டத்திற்கு வந்திருக்கும் சர்வதேச பார்வையாளர்களையும்